Hi friends, welcome to our Litika Beauty channel. I am Kanchana, professional makeover artist and beautician. Last video la நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலர் வீல் தியரி பத்தி தான் பார்க்க போறோம். கலர் வீல் தியரின்றது வந்து மேக்கப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நம்ம கலர்ஸ் வச்சு தான் வந்து மேக்கப்பே பண்ணுறோம். ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணுறதுக்கு, லிப்ஸ்டிக் செலக்ட் பண்ணுறதுக்கு, ஐஷேடோ செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து கலர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் மேக்கப்பே முடிக்கிறோம். அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வீல் தியரி. கலர் வீல் தியரியில் பார்த்தோம்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்கு. இதில் பார்த்தோம்னா ப்ரைமரி கலர்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 கலர்ஸ் வருது. செகண்டரி கலர்ஸில் பார்த்தோம்னா 3 கலர்ஸ் வருது. தென் டெர்ஷியரி கலர்ஸ்ல பார்த்தோம்னா உங்களுக்கு 6 கலர்ஸ் வருது. டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ஷேட்ஸ் வரும். இந்த 12 ஷேட்ஸ் தான் வந்து நம்ம கலர் வீல் தியரி அப்படின்னு சொல்றோம். கலர் வீல் தியரி பார்த்தோம்னா இந்த 12 கலர்ஸை வந்து 3 பார்ட்டா டிவைட் பண்றது தான் வந்து கலர் வீல் தியரி. இதுல பார்த்தோம்னா பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். பிரைமரி கலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கலர்ஸில் உங்களுக்கு வந்து ரெட்டு, ப்ளூ, எல்லோ வரும். இந்த ரெட்டு, ப்ளூ, எல்லோ வந்து நேச்சுரல் கலர்ஸ்னே சொல்லலாம். இந்த கலர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு நேச்சுரல் இருந்து கிடைச்ச கலர்ஸ். அதனால் வந்து இது நேச்சுரல்ஸ் கலர்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த கலர்ஸும் மிக்ஸ் பண்ணியும் இந்த கலர்ஸை நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு நம்ம சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ரப்பின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். RBY ரப்பின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கலர் வீல் பார்த்தோம்னா இதுதான் வந்து கலர் வீல். தெரியுதுங்களா? இதுதான் வந்து கலர் வீல்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு அமேசான்ல, ஃபிளிப்கார்ட்ல அந்த மாதிரி வந்து கிடைக்குது உங்களுக்கு. இதுல வந்து எல்லா 12 கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எவ்ரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கையிலும் இந்த கலர் வீல் இருக்கிறது மஸ்ட். இந்த கலர் வீல் தியரியில பார்த்தோம்னா பிரைமரி கலர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ரெட்டு, ப்ளூ, எல்லோ இந்த 3 கலர்ஸ் தான் வந்து நம்ம பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெட்டு நீங்க எங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஸ்ஃபை பண்ணுங்க. தென் வந்து ப்ளூ வந்து எங்க பார்த்துருக்கீங்க, எல்லோ வந்து எங்க பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நேச்சுரல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச கலர்ஸ். இந்த கலர்ஸ் வந்து நம்ம எந்த 2 கலர்ஸ் வச்சியோ 3 கலர்ஸ் வச்சியோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கலர்ஸ் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அதனாலதான் வந்து இது பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம படிக்கிறது எல்லாமே டிராயிங்ல இருக்கிற கலர்ஸ் தான். அதை வச்சுதான் நம்ம வந்து இதோட தீரியும் டிராயிங்கோட தீரியும் சேமா தான் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு டிராயிங் நாலேஜ் இருக்கு, நீங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இந்த 2 பிக்மெண்ட்ஸ் வச்சியும் நம்ம இந்த கலர்ஸ் வந்து கொண்டு வர முடியாது. அதனால வந்து இது பியூர் கலர்ஸ், இது நேச்சுரல் கலர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கலர்ஸ்ல இருந்து தான் நிறைய கலர்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியுமே தவிர இந்த கலர்ஸ் எந்த கலர்ஸ் வச்சும் இந்த கலர்ஸ் கொண்டு வர முடியாது. அதனாலதான் இது பேர் வந்து பிரைமரி கலர்ஸ். செகண்டரி கலர்ஸ் பார்த்தோம். செகண்டரி கலர்ஸ் பார்த்தோம்னா 2 பிரைமரி கலர்ஸ் மிக்ஸ் பண்றதுனால வர கலரை வந்து செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரைமரி கலர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ரெட்டு, ப்ளூ, எல்லோ வந்து பிரைமரி கலர்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ பிரைமரி கலர்ஸ் ரெட்டு கூட பிரைமரி கலர் ப்ளூவே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வர கலர் வந்து செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம்னா ரெட் வந்து பிரைமரி கலர், ப்ளூ வந்து பிரைமரி கலர், நமக்கு வர கலர் வந்து வயலட் ஆர் பர்பிள்னு சொல்லுவோம். இது வந்து செகண்டரி கலர். அதே மாதிரி ப்ளூ வந்து பிரைமரி கலர். இந்த பிரைமரி கலர் கூட இன்னொரு பிரைமரி கலர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து செகண்டரி கலர்ஸ். தட் மீன்ஸ் கிரீன். ரெட், ப்ளூ வித் எல்லோ மிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து கிரீன் கிடைக்கும். தென் வந்து எல்லோ வித் ரெட் மிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கிடைக்கும். தட் மீன்ஸ் 2 பிரைமரி கலர்ஸ் மிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு வர கலரை வந்து நம்ம செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப பார்த்தோம்னா பிரைமரி கலர்ஸ் நம்மளுக்கு என்னென்ன? ரெட்டு, ப்ளூ, எல்லோ. அதே மாதிரி செகண்டரி கலர்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பர்பிள், கிரீன், ஆரஞ்சு. நம்ம வந்து இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி கலர்ஸ் வந்து RBY ரப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பர்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். செகண்டரி கலர்ஸ் பார்த்தோம்னா பிரைமரி கலர்ஸ் 50%, செகண்டரி கலர்ஸ் 50% மிக்ஸ் பண்றதுனால வர கலர் வந்து செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து பிரைமரி கலர்ஸ் 50%, செகண்டரி கலர்ஸ் 50% மிக்ஸ் பண்றதுனால வர கலர்ஸை வந்து டெர்ஷியரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெர்ஷியரி கலர்ஸ். டெர்ஷியரி கலர்ஸ் பார்த்தோம்னா ஒரு பிரைமரி கலர் ஒரு செகண்டரி கலர் மிக்ஸ் பண்றதுனால ஈக்குவல் அமௌண்டா மிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற கலர்ஸ் தான் வந்து டெர்ஷியரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டெர்ஷியரி கலர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெர்ஷியரி கலர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கலர்ஸ் தென் வந்து செகண்டரி கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வர கலர்ஸ் தான் வந்து நம்ம டெர்ஷியரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம்னா ரெட் வந்து நம்மளுக்கு வந்து பிரைமரி கலர், பர்பிள் வந்து நம்மளுக்கு செகண்டரி கலர்.
ரெட் வித் பர்பிள் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரெட் பர்பிள் கிடைக்குது. அதே மாதிரி ரெட் வந்து பிரைமரி கலர், ஆரஞ்சு வந்து செகண்டரி கலர். ரெட் வித் ஆரஞ்சு மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரெட் ஆரஞ்சு வந்து கிடைக்குது. அதே வந்து ப்ளூ வந்து ஒரு பிரைமரி கலர், பர்பிள் வந்து செகண்டரி கலர். ப்ளூ வித் பர்பிள் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ளூ பர்பிள் கிடைக்குது. அதே மாதிரி ப்ளூ பார்த்தோம்னா பிரைமரி கலர், கிரீன் வந்து செகண்டரி கலர். ஒரு ப்ளூ கலர் கிரீன் கலர் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ளூ வித் கிரீன் கிடைக்குது. எல்லோ வித் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லோ ஆரஞ்சு கிடைக்குது. எல்லோ வித் கிரீன் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லோ கிரீன் கிடைக்குது. நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம கலர்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம கலர்ஸ் பற்றி கற்றுக்கும் போது சில டெக்னிக்கல் வேர்ட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன பார்த்தோம்னா ஹியூ கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூ கலர்ஸ்ன்னும் போது பிரைமரி கலர்ஸ், தென் பிரைமரி கலர்ஸ்ல எது மிக்ஸ் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து ஹியூ கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பிரைமரி கலர் கூட நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து டிண்ட்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இப்போ ரெட் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லைட்டு கலர்ல வந்து ஒரு ரெட் கலர் கிடைக்கும் இல்லையா, அது வந்து டிண்ட்னு சொல்லுவோம். அதே வந்து டோன்னும் போது ஒயிட் வித் பிளாக் ரெண்டு மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு கிரே கலர் கிடைக்கும். அது கூட ஒரு பிரைமரி கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து டோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஷேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலருக்கு ஒரு பிரைமரி கலர் கூட நம்ம வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணும்போது ஷேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிரைமரி கலர், செகண்டரி கலர்ஸ், டெர்ஷரி கலர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அதில் ஒயிட் வித் பிளாக் மட்டும் வந்திருக்காது. ஏன்னா ஒயிட் வித் பிளாக் மிக்ஸ் பண்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒயிட் மிக்ஸ் பண்றது வந்து டிண்ட்னு சொல்லுவோம். அதே வந்து பிளாக் மிக்ஸ் பண்றது வந்து ஷேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒயிட் வித் பிளாக் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்றது வந்து நம்ம டோன்னு சொல்லுவோம். எதை கூட பார்த்தோம்னா பிரைமரி கலர்ஸ் கூட. எந்த பிரைமரி கலர் கூட வேணா நீங்க ஆட் பண்ணலாம். இந்த பிரைமரி கலர்ஸ்ன்றது நீங்க வந்து ரெட், ப்ளூ, எல்லோ எது வேணும்னாலும் இருக்கலாம். ஹியூ கலர்ஸ் போது வந்து பிரைமரி கலர்ஸ் வந்து ஹியூ கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பிரைமரி கலர் கூட நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணி வர கலரை வந்து நம்ம டிண்ட்னு சொல்லுவோம். தென் டோன்னா என்னன்னா ஒயிட் கலர் கூட தென் பிளாக் கலர் கூட ஒரு பிரைமரி கலர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வர கலரை வந்து டோன்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு பிரைமரி கலர் கூட ஒரு பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணும்போது வர கலரை வந்து ஷேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ்ல நம்ம வந்து தியரிட்டிக்கலா வந்து 12 ஷேட்ஸ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ப்ராக்டிக்கலா வந்து இந்த 12 ஷேட்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து இந்த மாதிரி வாட்டர் பெயிண்ட்ஸ் இருந்தால் போதும். இதில் வந்து உங்களுக்கு 5 கலர்ஸ் தேவைப்படும். தென் ரெட், ப்ளூ, எல்லோ, தென் ஒயிட், தென் பிளாக். இந்த 5 கலர்ஸ் இருந்தால் உங்களுக்கு போதும். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கலாம். 12 கலர்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே தெரியுற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் ரெகுலராக கொடுக்குற அப்டேட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.